ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ்னஸ் ஆஃப் நித்யா. இன்றைக்கி ஒரு சின்ன க்ளீனிங் டே தான். இந்த சோஃபா கவர்ஸ், அந்த டைனிங் டேபிள் கவர் எல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். இந்த எல்லோ கலர் குஷன் வந்து ரொம்ப ஆசாசியாக நான் வாங்கினது. ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் இந்த வீடு ஷிஃப்ட் ஆகிட்டு வரும்போது பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் வந்து வேறு ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பிஸ்கட் கலர், ஒரு சாக்லேட் கலர் மாதிரி ஒரு குஷன்ஸ் தான் வச்சுருந்தோம். அது ரொம்ப போயிடுச்சு, ரொம்ப வருஷமாக இருந்ததுனால. என்ன பசங்களாம் நிறைய மேலே ஏறி குதிச்சு பண்ணி அது அந்த குஷன்ஸ் எல்லாம் போயிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து வேறு குஷன் சேஞ்ச் பண்ணி வாங்கும்போது நான் இந்த எல்லோ கலர் கவர் வேணும்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக இந்த கலர் தேடி பிடிச்சி பண்ணி இந்த சோஃபாக்கு நான் வாங்கினேன். பட் அதுக்கப்புறம் ஏன்டா வாங்கணும்னு ஆகிப்போச்சு. ஏன்னா இது ரொம்ப அழுக்கு தாங்கிறது இல்லை. நான் யோசிக்காமல் பையன் குழந்தைங்க வீட்டில் இருக்கிறது தெரியாமல் நான் வாங்கிட்டணும்னு அதுக்கப்புறம் நான் நினச்சேன். கவர் போட்டு ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே ஒன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வச்சேன். அதுக்கப்புறம் அது திருப்பி அந்த வாஷ் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த கலர் இன்னும் அது ஃபெய்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே ஒரு கவர் சும்மா செப்பரேட்டாக ஒரு சோஃபா கவர் 3 சீட்டருக்கு மட்டும் சாயிற இடத்துக்கும் கீழே உட்கார இடத்துக்கு மட்டும் ஒரு சோஃபா கவர் டைம் பீங்கு வாங்கி போட்டிருக்கேன். அது ஆக்சுவலாக ஏன் அதுக்கு மட்டும் போட்டிருக்கேன்னா அதில் தான் யூசேஜ் அதிகம். பையன் விளாண்டுட்டு ஓடி வந்து நேராக அதில் தான் உட்காருவான். அவன் அதில் தான் உட்காந்து சாப்பிடுவான், அதில் தான் டிவி பார்ப்பான், அதில் தான் விளாடுவான். அந்த சோஃபாவில் தான் உட்காருவான். இந்த சிங்கிள் சீட்டரில் பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஆனாலுமே சீக்கிரத்தில் இந்த 5 சீட்டருக்கு ஒரு சோஃபா கவர் பார்த்து வச்சுருக்கேன். 5 இதுக்கும் கவர் பண்ணிட வேண்டியது தான். எதுக்கு நான் எல்லோ கலர் செலக்ட் பண்ணேன்னா, இந்த நிறைய நான் இன்டோர் பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன். முதல் நிறைய இன்னும் வச்சுருந்தேன். பட் இந்த வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் உள்ள செட் ஆகாதால பாதி எடுத்து பால்கனியில் வச்சுட்டேன். ஸோ அந்த க்ரீனிஷாக இருக்கிறதுக்கும் இந்த எல்லோ கலர் சோஃபா கவருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும்னு நினச்சி ஒரு பிளான் பண்ணி நான் வாங்கினேன். பட் என் பையன் வீட்டில் இருக்கிறது தெரியாமல் நான் யோசனை பண்ணாமல் வாங்கிட்டேன். என்னென்னா இந்த வீட்டில் வந்து கீழே அவனுக்கு நல்ல பெரிய கிரவுண்டு இருக்குது. ஸோ கிரிக்கெட் ஃபுட்பால் விளாட்ற மாதிரி ஒரு பெரிய கிரவுண்டு இருக்குது. ஸோ என் வீட்டுக்கு வந்ததுலேருந்து மேக்ஸிமம் அந்த கிரவுண்டில் தான் இருக்கான். அது ஃபுல்லாக மட் கிரவுண்டு. டைரெக்டாக அங்கே விளாட்றது, நேராக வீட்டுக்கு ஓடி வருது, திருப்பி நம்ம ஒரு செகண்ட் பார்க்கலன்னா அவ்வளோதான், டக்குன்னு மேலே காலை வச்சு உட்காந்துருவான். வரவன் தனியாக வரமாட்டான், கூடவே 2-3 பேர்த்து சேர்த்து தான் கூட்டிகிட்டு வருவான். இத்தனை நாள் எங்ககிட்ட இருந்து இந்த எல்லோ கலரை காப்பாற்றி வச்சது எனக்கு பெரிய வேலையாயிருச்சு. என்றைக்குமே நான் சேர்த்து வச்சு க்ளீன் பண்ணது கிடையாது. மாதத்துக்கு 1 நாள் 2 நாள்கிட்டலாம் எப்பப்போ டைம் கிடைக்குதோ க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ எனக்கு சேர்த்து வச்சு ஒரேடியாக ஒரு நாள் உட்காந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் செய்கிற கஷ்டமான வேலையெல்லாம் இருக்காது. இது எதுக்காக நான் இப்போ இந்த சோஃபா கவரெல்லாம் க்ளீன் பண்ணேன்னா, முந்தா நாள் கொஞ்சம் ஈட்டபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு எப்படியோ தெரியும் என் பையன் அதுக்குள்ளே ஒரு 100 கிராமாவது போட்டு வச்சுருப்பான்னு. ஸோ இந்த மிக்சர் இந்த மாதிரி ஐட்டம்லாம், ஸோ அதுக்கு வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. இன்னைக்கான ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி டைனிங் அண்ட் ஃப்ரண்ட் ரூமை கம்ப்ளீட்டாக எல்லாம் டஸ்டிங் பண்ணி கவர்ஸ் எல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இன்னைக்கான ஒர்க் முடிச்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.